பெந்திக்கோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவியூற்றப்பட்டு ஒரு எழுப்புதல் வந்ததுதான் எலியும் திருச்சபை 1904 ஒரு நாள் அவர்கள் எல்லோரும் ஒரு இடத்திலே அவர்கள் வந்து ஆண்டவரை துதித்து கொண்டிருந்த போது ஒரு தேவ மனிதனை ஆண்டவராகி தேவன் நிறைத்து அந்த ஆலயத்துக்கு மேல் அக்கினி எரிந்ததென்று அங்கே சரித்திர வரலாற்றில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சபையானது எத்தனையோ ஆயிரம் மக்கள், எத்தனையோ லட்சம் மக்கள், எத்தனையோ 5000 கிட்டத்தட்ட பாஸ்டர்கள் சேர்ந்து ஆண்டவரை துதித்தார்கள், ஆராதித்தார்கள், மகிமைப்படுத்தினார்கள். அதில் யார் பாஸ்டர் என்று எனக்கு எல்லாரும் பாஸ்டர் என்று சொன்னார்கள். ஆனால் யாரென்று யாரும் ஒருத்தர் அறிமுகப்படுத்தவே இல்லை. ஆனால் அதை நடத்துகின்றவர் இன்றைக்கு இத்தனை பாஸ்டர்கள் இந்த மத்தியிலே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்த ஒரு தேவ மனிதன் பரிசுத்த ஆவியானவரை குறித்தெல்லாம் பேசினார். அநேக காரியங்களை நாங்கள் பார்த்தாலும் நாங்கள் உள்ளம் துவண்டு போகிறோம். காரணம் என்னென்றால் எங்களுக்கு முன்பு யாரும் இல்லையே என்று. நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே தேவன் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். நாங்கள் ஒன்றே ஒன்று தான் செய்ய வேண்டும், காத்திருக்க வேண்டும். நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு நாள் இந்த இடம் முழுவதையும் அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நிறைத்து எங்களையும் அவர் வல்லமையாய் பயன்படுத்துவார். எங்கள் ஒவ்வொருவரையும் ஒருவரை ஒருவர் நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாய், ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாய் நாம் இந்த பூமியிலே வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. எங்கும் சிதறி வாழுகின்ற எம்மினமாகிய தமிழினம் 127 நாடுகளுக்கு மேலாய் சிதறி இருக்கின்ற எம்மினம் ஒன்று சேர்ந்து எம் ஆண்டவராகி தேவனை தோற்கரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும் என்பதே இந்த சாலோம் திருச்சபையானது ஏலிம் நெட்வொர்க்கோடு சேர்ந்து இணைந்து இந்த ஊழியத்தை செய்து வருகிறது. இது நிச்சயமாய் ஒரு நாள் பெரிய ஒரு எழுப்புதலை இந்த தேசத்துக்குள்ளே கொண்டு வரப்போகிறது. அதற்கான ஒரு ஆரம்ப நாள் தான் இந்த நாள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவன் அதை செய்வார். நான் பேசிய போது அந்த ஆஸ்திரேலியாவில் வந்த ஒரு தேவ மனிதன் பேசினார். அவர் 3-4 ஆண்டுகளாக 7 ஆத்துமாவோடு அவர் சபையை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த சபையில் இருந்து அவரை ஆராதிக்கிறார்கள், மகிமைப்படுத்துகிறார்கள். உலகமெங்கும் ஆஸ்திரேலியாவிலிருந்து பல நாடுகளிலே அந்த சபையானது வளர்ந்து பெருகி இருக்கிறது. அவர் அந்த நாட்களிலே அவர் பேசின காரியம், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைவீர்கள் என்று. ஆனால் அப்படியால் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வருவார், எங்கள் மத்தியிலே வந்து அவர் அசைவாடுவார், எங்களோடு கூட இருந்து இந்த திருச்சபையை அவர் கட்டப்போகிறார். அதற்கான நாளும் காலமும் வெகு தூரத்தில் இல்லை. கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஆசீர்வதித்து இந்த நாளிலே கேட்கின்ற மக்களுக்கும் யூடியூப் வழியாக அறிகின்ற மக்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் என்றும் பொழுது நாங்கள் பேசுகிறது ஒவ்வொரு வருடங்களும் அந்த பெண்டிகோஸ்தே பெருவிழாவிலே ஆண்டவர் வந்தார், அந்த நாளிலே 50வது நாளிலே இறங்கி வந்தார் என்று இந்த உலகம் முழுவதும் அந்த பெண்டிகோஸ்தே நாளுக்கு ஒரு லீவும் கொடுத்து இன்றைக்கு எத்தனையோ மக்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே ஆராதிக்கிறார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நாங்களும் முதலாவது ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து இந்த தேசத்தை கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைய நாளிலே ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். மார்க்குவின் புத்தகத்திலிருந்து நாங்கள் ஒரு முக்கியமான சம்பவத்தை நாங்கள் இன்றைய நாளிலே பார்க்க போகிறோம். மார்க்கு 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய தேவனை பல மக்கள் தேடி வந்தார்கள். பலர் ஆண்டவராகிய இயேசுவை தேடி அவர் இருந்த நாட்களிலே வந்தார்கள். நீங்கள் ஒருவேளை இயேசு என்றால் ஏதோ ஒரு கந்தை சீலையை கட்டிக்கொண்டு கந்த உடுப்போடு இந்த பூமியிலே வாழ்ந்தவர் என்றுதான் அநேகர் நினைக்கிறார்கள். தவறு. அவர் வாழ்ந்த நாட்களிலே அவருடைய ஆராய்ச்சி சொல்லுகிறது, அவருடைய தகப்பன் ஒரு தச்சு தொழிலாளி. அந்த நாட்களிலே அவர்கள் மிகுந்த செல்வம் மிகுந்தவர்களாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள்.
அதிலிருந்து அந்த குடும்பத்திலே வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய ஆடை ஏதோ கந்தை ஆடையை அணிந்து கொண்டு அவர் திரிந்தார் என்று தான் இன்றைக்கு எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல சகோதரனே, சகோதரி. அவர் மிகுந்த ஐஸ்வர்யவானாக இந்த பூமியில் அவர் திகழ்ந்தார். ஏனென்றால் பரலோக ஐஸ்வர்யத்திற்கும் பூமியின் ஐஸ்வர்யத்திற்கும் மிகவும் குறைவானது. அதை பார்க்கும்போது அவர் இந்த பூமியிலே ஒரு சாதாரணமான மனிதனாக அவர் வாழவில்லை. அவர் பெரிய ஒரு ஐஸ்வர்யவானாக அவர் வாழ்ந்திருக்கிறார். 30 வயது வரைக்கும் அவர் பசியாக இருந்ததாகவோ பட்டினியாக இருந்ததாகவோ அவருடைய தாய் தகப்பன் சகோதரர்கள் வசதியற்றவர்களாக இருந்ததாகவோ எங்கும் குறிப்பிடப்படவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது, ஜோர்தான் நதி அண்டைக்கு வரும்போது, எப்படி அந்த யோவான் அவரை பார்க்கும்போது அவருடைய ஆடை, அவருடைய நடை, உடை, பாவனை எல்லாம் ஒரு பெரிய ஒரு கம்பீரம் நிறைந்தவராக தான் அவர் ஜோர்தான் நதி அன்றைக்கு 30வது வயதிலே வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவச்சனமே, ஆண்டவராகிய தேவன் எங்களையும் இந்த பூமியிலே ஐஸ்வர்யவான்களாக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் இந்த பூமியிலே இறங்கி வந்து உலகத்திலே நாங்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுத்தார். அந்த ஆண்டவராகிய இயேசுவை நாங்கள் பார்ப்போதெல்லாம் ஏதோ ஒரு கந்தை துணியோடு அவர் சிலுவையிலே தொங்குகின்ற ஒரு காட்சியைத்தான் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவர் ஒரு சாதாரணமான மனிதனாக இருந்திருந்தால் ஒருபோதும் அவரை தேடி, அவர் பிறந்த போது அவரை தேடி போன அந்த 3 பேரை பார்க்கும்போது பொன்கள், தங்கங்கள், வெள்ளிகள் எல்லாவற்றையும் அள்ளிக்கொண்டு போய் அவருடைய பாதத்திலே வைத்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் அவர் சாதாரணமான ஒரு மனிதனாகவே இருந்திருக்க முடியாது. அவர் பெரிய ஒரு செல்வந்தனாகவே இந்த பூமியிலே அவர் வாழ்ந்திருக்க வேண்டும். அதை யாருமே பேசுவதில்லை. ஏனென்றால் அதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் எப்படியாக வாழ்ந்தார் என்று சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவருடைய அங்கியை கூட அவர்கள் பங்கு போட்டு கொண்டார்கள் என்றால் அந்த அங்கி அவ்வளவு விலைமதிப்புள்ளதாக இருந்திருக்க வேண்டும். இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். அவ்விதமாகவே நாம் வாழும்படியாய் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படியாய் ஆண்டவரை தேடி வந்த ஒரு 4, 5, 6, 7 விதமான மக்களை குறித்து சற்று நாங்கள் பார்ப்போம். எப்படிப்பட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசுவை தேடி வந்தார்கள்? முதலாவது நாங்கள் வாசிப்போம். மார்க்கு 1ஆம் அதிகாரத்திலே நாங்கள் ஒரு வசனத்தை பார்ப்போம். 3ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் பார்ப்போம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி, இல்லையம்மா, மார்க்குல அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய, மார்க்கு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். மன்னிக்கவும், 13வது வசனம். அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். இப்ப ஒரு சூம்பின கையுடைய ஒரு மனிதன் ஆலயத்திலே இருக்கின்றான். அந்த மனிதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே ஒரு சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த மனிதன் எங்கே இருந்தான் என்றால் ஆலயத்திலே தான் அவன் இருந்தான். அப்போ ஆலயத்தில் இருந்த அந்த மனிதனை ஆண்டவர் பார்க்கிறார். இன்றைக்கு அன்பான தேவச்சனமே, ஆண்டவர் அந்த ஆலயத்திலே போன போது அவர் யாரை அவர் கவனித்தார்? தேவை உள்ள ஒரு மனிதனை அவர் கவனிக்கின்றார். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன தேவைகளோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை அவர் கவனிக்கிறவராக இருக்கிறார். உலகத்திலே மாற்ற முடியாத, கை சூம்பி போய் அந்த கை வழங்க முடியாது இருக்கின்ற ஒரு மனிதனை அவர் அங்கே பார்க்கிறார் அந்த ஜெபாலயத்திலே. சற்று கவனியுங்கள். நாம இருந்திருந்தால் எதை பார்த்திருப்போம் என்று சற்று கவனியுங்கள். ஆண்டவராக இயேசு அந்த ஆலயத்துக்குள் போகிறார். இன்றைக்கு நீங்கள் இந்த ஆலயத்துக்குள் வருகிறீர்கள். பல ஆலயங்களுக்குள்ளே நீங்கள் போகிறீர்கள். நீங்கள் யாரை கவனிக்கிறீர்கள்? தேவையோடு இருக்கின்ற ஒரு மனிதனை தேவன் இயேசு கவனிக்கிறார். ஹல்லேலூயா.
உங்களுடைய குறைவுகள் நிறைவாக அவர் கவனிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு. உன்னுடைய கை சூம்பி போய் இருக்கிறது, அந்த மனிதனை அவர் பார்க்கிறார். ஓய்வு நாளிலே அவர் கேட்கிறார் அவர்களை பார்த்து. அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்க்கிறார். யாரோ ஒரு கூட்டம் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டம் யார் என்பதை நான் இங்கே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஓய்வு நாளிலே நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் எல்லோரும் பேசாமல் இருந்தார்கள். ஏனென்றால் ஓய்வு நாளிலே ஒரு மனிதனை சுகமாக்குவது அங்கே யூதர்களுக்கு விருப்பமற்ற ஒரு காரியமாய் காணப்பட்டது. ஓய்வு நாளிலே எந்த காரியமும் நன்மையானதோ தீமையானதோ எதையும் செய்யக்கூடாது. ஓய்வு நாளை மாத்திரம் போய் ஆசரித்து வர வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு யாரை பார்க்கிறார்? சூம்பின கையுள்ள ஒரு மனிதனை பார்க்கிறார். அவனை பார்த்தது மாத்திரமல்ல, அப்பொழுது அவர் எழும்பி நிற்க சொல்லுகிறார். அவன் எழும்பி நிற்கின்றான். அவருடைய இதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே, கவனியுங்கள், அவர்கள் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ எது நல்லது என்று அங்கே கேட்டபோது அவர்கள் எல்லோரும் மௌனமாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய இதய கடினத்தை பார்க்கிறார். ஒரு மனிதன் கை இயலாமல் இருக்கின்றான், அவன் குணப்பட வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். ஆனால் அங்கே இருக்கிற மனிதர்களோ மௌனமாக இருக்கிறார்கள். அப்போ அவர் கேட்கிறார், எது செய்வது நல்லது? அவர் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? அவரை பார்த்து, ஓய்வு நாட்களிலே நன்மை செய்வதோ? இன்றைய நாளிலே உங்களோட வாழ்க்கையிலே நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நன்மை செய்வது தேவனுக்கு மிகவும் பிரியமாக இருக்கிறது. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று அவர் கேட்கிறார். உடனே அவர்கள் என்ன செய்கிறார்? அவருடைய இதய கடினத்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றி இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை போல சொஸ்தமாயிற்று. அல்லேலூயா. இன்றைக்கும் அதே அற்புதங்களை செய்கிற இயேசு இருக்கிறார். ஆனால் நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். அவர் கோபம் அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னத்துக்கு கோபம் அடைந்தார்? இந்த ஓய்வு நாளிலே அவனை சொசமாக்க கூடாது, அவன் கை நிமிரக்கூடாது, அவன் நல்லாய் வாழக்கூடாது, சந்தோஷமாய் வாழக்கூடாது என்று நினைக்கின்ற மனிதர்கள் அந்த ஆலயத்திலே இருக்கிறார்கள். இன்றைக்கும் அப்படித்தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குற்றம் காட்டும்படியாக, குற்ற சுமத்தும்படியாக பலர் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது. நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், இந்த 5 நாட்களிலே எந்த ஒரு மனிதனை பார்த்தும் அவனை பார்த்து ஒரு நியாயம் கூட நாங்கள் தீர்க்கக்கூடாது என்பதை கற்றுக்கொண்டேன். யாராக இருந்தாலும் சரி, எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, நான் வசனத்தை சொல்லுகிறேன். மனம் திரும்ப வேண்டியது அவர்களுடைய பிரச்சனை. அவனை பார்த்து இவன் பாவி என்றோ இல்லை இவன் கூடாதவன் என்றோ இவன் கெட்டவன் என்றோ சொல்வதற்கு எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. படைத்தவர் அவர். அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அவர் அங்கே இந்த சூம்பன கையுடைய மனிதனை பார்க்கும்போது மற்றவர்களுக்கு அது ஓய்வு நாளாக தெரிந்தது. ஆனால் அந்த மனிதனுக்கோ அன்று சுகம் தேவையாக இருந்தது. சுகம் தேவையாக இருந்தவனை ஆண்டவர் அந்த இடத்திலே சுகப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ உடனே என்ன செய்கிறார்கள்? எப்படிப்பட்ட மனிதர்களாய் இவை காணுகிறார்கள் என்றால், உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஏரோதோடு ஆலோசனை பண்ணினார்கள். நன்மை செய்கிற மனிதனை அழிக்க வேண்டும் என்பதே இந்த பூமியிலே அநேகருடைய விருப்பமாக இருக்கிறது. அப்ப நன்மை செய்ய வந்த இயேசுவை கொலை செய்ய வேண்டும். எப்படி? இவர் ஓய்வு நாளிலே இந்த காரியத்தை செய்தபடியால் எப்படியாவது இவரை அழித்து விட வேண்டும் என்று இந்த மனிதர்கள் நினைத்தார்கள். அவர்கள் அதுக்காக வகை தேடினார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு அழிக்க நினைத்தவர்களை கூட அவர் அழிக்க நினைக்கவில்லை. ஹல்லேலூயா.
அவருக்கு இருந்த வல்லமைக்கு, அவருக்கு இருந்த அதிகாரத்திற்கு, அவருக்கு இருந்த பவருக்கு, அவர் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் இவர்கள் கொலை செய்ய தேடினால் தேடட்டும். அவர்களை குறித்து அவர் அதன் பின்பு பேசவே இல்லை. அவர்கள் தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக ஆண்டவராக இயேசு வருகிறார். இப்படி அவர் என்ன செய்தார் என்று அடுத்து நாங்கள் வாசிப்போம். இயேசு தம்முடைய சீசர்களோட அவ்விடம் விட்டு கடலோரத்துக்கு போனார். போய் கலிலேயாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் இதுமேயாவிலும் யோர்தானுக்கு அக்கறையிலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். அல்லாமலும் தீரு சிதோன் பட்டணங்களின் திசைகளிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். அவர் போகவில்லை, கேள்விப்பட்டார்கள். இவர்கள் கொலை செய்ய தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அவரோ மற்ற பட்டணங்களுக்கு போய் தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாய் அவர் முற்படுகிறார். இவர்களை பற்றி அவர் பேசவே இல்லை. இவர்கள் போய் ஆலோசனை பண்ணினால் என்ன, இவர்கள் அழிக்க நினைத்தால் என்ன, தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று தெரியும். அதே போல எங்களையும் ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. யார் வேணுமென்றாலும் என்ன திட்டங்களை வேணுமென்றாலும் போடலாம். எங்களுக்கு விரோதமாக யார் வேணுமென்றாலும் பேசலாம். பரவாயில்லை, பேசட்டும். நாங்கள் அவர்களை குறித்து எதிர்பேசாமல் இருப்போம். அவர் கோபம் அடைந்தார். ஆனால் அவர்களுக்கு விரோதமாக அவர் ஒன்றும் செய்யவில்லை. அவர் சோம்பன கையுடைய மனிதனை குணமாக்கி விட்டு செல்லுகிறார். அதன் பின்பு பார்த்தீர்கள் என்றால் அவர் செய்த அற்புதங்களை கண்டு திரளான ஜனங்கள் அதை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இன்றைக்கு அன்பான தேவச்சனமே, நாங்கள் பல தடவை சொல்லுகிறோம், பாருங்கள், இன்றும் இயேசு அற்புதம் செய்கிறார். இன்றும் இயேசு குணத்தை கொடுக்கிறார். இன்றும் இயேசு சுகத்தை கொடுக்கிறார். ஆனால் அவர்கள் தேடி வர வேண்டும். இங்கே உங்களுக்கு சுகம் கிடைக்கும், இயேசு இங்கே சுகம் தருகிறார் என்று நீ விசுவசித்தால் இங்கே வா. நிச்சயமாய் உனக்கு சுகம் கிடைக்கும், உனக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். தேவன் தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அநேகரை சொஸ்தமாக்கினார். நோயாளிகள் எல்லாரும் அதை அறிந்து அவரை தொட வேண்டும் என்று அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள். அவர் அநேகரை குணமாக்கினபடினாலே அவரை தேடி ஜனங்கள் வந்து அவரை தொட ஆசைப்பட்டார்கள். எப்படிப்பட்ட ஒரு தேவன்! ஏதாவது கோபம் கொண்டு அவருக்கு எதிராக பேசினாரா? அவர் கேட்கிறார், எது செய்வது நல்லது? நன்மை செய்வதோ தீமை செய்வதோ எது நல்லது? அதை தான் கேட்டார். உன்னை நான் அப்படி செய்கிறேன், உனக்கு நான் இப்படி செய்கிறேன், ஒரு வார்த்தை கூட அவர் அந்த மக்களுக்கு விரோதமாய் பேசவில்லை. இதை தான் நான் கற்றுக்கொண்டேன். யார் வேணுமென்றாலும் என்ன வேண்டாம் சொல்லட்டும், யார் வேணுமென்றாலும் என்ன வேணுமென்றாலும் செய்யட்டும், அதை குறித்து எனக்கு என்ன, என்னுடைய வேலை என்ன? ஆண்டவராகிய இயேசுவை நான் இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் நினைப்பீர்கள் என்றால், ஒவ்வொருவரும் மற்றவர்கள் கதைப்பதை உங்களுடைய காது கேட்டு அதற்கு எதிர்ப்பு பேசாமல் இருப்பீர்கள் என்றால், தேவன் உங்களோடு இருந்து பலத்த காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது ஜனங்கள் செல்லா இருந்தபடியால் அவர்கள் தம்மை நெருக்காதபடிக்கு தமக்காக ஒரு படவை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று தம்முடைய சீசர்களுக்கு சொன்னார். உடனே அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபோது அவர் முன்பாக விழுந்து, நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன. அசுத்த ஆவிகள் அவரை கண்டபோது அவருக்கு முன்பதாக விழுந்து, வாசிங்கள், விழுந்து நீ தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அந்த நேரத்திலே? அது நாங்களாயிருந்தால், உலக மனிதர்களாயிருந்தால் என்ன செய்வோம்? ஆனால் ஆண்டவராக இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதை கவனி. தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவைகளுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். பிசாசுகள் அவரை தேவனுடைய குமாரன் என்று சொல்லாதபடி, அங்கெல்லாம் சொல்லி அலங்கோலப்படுத்தாதபடி, தன்னுடைய பெயரை பெருமைப்படுத்தாதபடி ஆண்டவர் என்ன செய்கிறார்? நாங்கள் என்றால் என்ன செய்வோம்? உடனே கொட்டி கொண்டது முன்னால விட்டு, அங்கே பாருங்கள், இதோ இங்கே பாருங்கள், இந்த பிசாதோடுகிறது, அந்த பிசாதோடுகிறது என்று சொல்லியிருப்போம். ஆனால் தேவனோ தன்னை பிரதிஷ்டப்படுத்தாதபடி, தன்னை வந்து உயர்த்தாதபடி, அந்த பிசாசு கூட தன்னை வந்து புகழாதபடி அவர் அதை என்ன செய்கிறார்? கண்டிப்பாய் கட்டளையிட்டார்.
ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆண்டவர், எப்படியான சர்வ வல்லமை பொருந்திய தேவன். தன்னை உயர்த்தாதபடி அவர் அந்த இடத்திலே கூட பிசாசுகள், இப்போ எங்களுக்கு ஒரு ஆள் புகழும் போது எங்களுக்கு அவ்வளவு அவர் புகழ்ந்து அள்ளிக்கொண்டே இருப்பார். உடனே கடிந்து கொள்ள வேண்டும். புகழாதே மனிதனை பார்த்து. ஏனென்றால் சத்துரு புகழ்வதற்கு ஒருபோதும் அனுமதிக்க கூடாது, வேதம் சொல்லுகிறது. அதன் பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர் இந்த திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் பார்க்கிறார், யார் எதற்காக வருகிறார்கள் என்பதை அவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அவர். அப்பொழுது அவர் பார்க்கிறார், தனக்கு சித்தமானவர்களை அவரிடத்திலே அழைக்கிறார். ஏன் அவர் தனக்கு சித்தமானவர்கள் அழைக்கிறார் என்றால், அடுத்த வசனம் அதற்கு பதில் சொல்லுகிறது. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு, இப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? இந்த இடத்திலே 12 பேரை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும், வியாதியனை குணமாக்கி பிசாசுகளை திரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. தானால் ஏற்படுத்த முடியும். இறைவன் ஆகிய ஆண்டவர் பெரிய திரளான கூட்டங்கள், அற்புதங்களை கண்டவர்கள், அடையாளங்களை கண்டவர்கள், பிசாசு எத்தனையோ விதமான காரியங்கள் முன்னே நாங்கள் வாசித்தோம். கை சூம்புறவன் கூட அங்கே குணமடைந்திருந்தான். அவரை கூட அழைக்கவில்லை ஊழியத்திற்கு ஆண்டவர். எவர் யாரை? அப்பொழுது அவர் பார்க்கிறார், தமக்கு சித்தமானவனை தான் அவர் அழைக்கிறார் ஊழியத்துக்கு. தமக்கு சித்தமானவனை தான் தேவன் அழைக்கிறார். மறந்து போகாதீர்கள். நாம் நினைத்து ஊழியம் செய்துவிட முடியாது. அவருக்கு யார் சித்தமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? அவர் 12 பேரையும் தெரிந்து கொண்டு தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக அவர்களை அனுப்பவும், வியாதிகளை குணமாக்கவும் பிசாசுகளை துரத்தும்படியும் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை அவர் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. யார் ஏற்படுத்த வேண்டும்? நாங்கள் போன மீட்டிங்கிலே 3000 5000 தெரியாத பாசனமாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அந்த சபை ஏற்படுத்தி இருக்கிறது. 50க்கு 100 5000 நாடுகளிலிருந்து வந்தார்களோ எனக்கு தெரியாது எத்தனை நாடுகளிலிருந்து வந்தார்கள் என்று. பல நாடுகளிலிருந்து வந்திருந்தார்கள். இந்தியாவிலிருந்து ஒரு 4-5 பேர் வந்திருந்தார்கள். அதில் நானும் ஒருவனாக இருந்தேன். தமிழ் முகத்தை பார்க்கும்போது ஒரு தமிழ் இளைய வாலிபன் அங்கே துதித்து கொண்டிருந்தான் அந்த மேடையிலே. அவ்வளோ மக்களுக்கு மத்தியிலே அவன் எளியமிலே ஊழியம் செய்வதாக அந்த மகன் சொன்னான். இளம் வாலிபன், நான் நினைக்கிறேன் 25-30 வயதுக்கு உட்பட்ட ஒரு வாலிபன், அழகாக ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தான். அன்பான தேவஜனமே, தேவன் ஏற்படுத்த நினைத்தால் அத்தனை 1000 பாஸ்தருக்கு முன்பதாக ஒரு தமிழ் வாலிபன் அங்கே முன்னணியில் நின்று தேவனை துதிப்பதை பார்த்தேன். ஹல்லேலூயா. அவனோடு கதைத்தேன், பேசினேன். தேவன் ஏற்படுத்த நினைத்தால் யாரும் தடுக்க முடியாது. அதால் தேவன் உங்களை ஏற்படுத்துகிறாரா தேவ ஊழியத்திற்கு? அவர் அழைத்து உங்களுக்கு சகல பிரசங்கம் பண்ணுகின்ற அதிகாரத்தை அவர் கொடுப்பார். பிசாசுகளை துரத்துகின்ற அதிகாரத்தை அவர் கொடுப்பார் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அவையுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாட்களிலே செய்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். இன்னும் ஒரு 1-2 வசனங்களை வாசித்து நாங்கள் முடித்துக் கொள்வோம், வாசிப்போம். இப்பொழுது நாங்கள் பார்ப்போம், மார்க்கிலே 8:3 வசனத்தை பார்ப்போம். மார்க்கிலே 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பார்ப்போம். 8:3 பார்ப்போம், 1 முதல் 3 வரைக்கும். அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதுக்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீசரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால்
நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். பாருங்கள், அவரிடத்திலே அவருடைய சத்தத்தை, அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு வந்திருக்கின்ற ஜனங்களை பார்க்கிறார். அவர்கள் கேட்கவில்லை. சாப்பாடு வேண்டுமென்று அவர்கள் கேட்கவில்லை. எங்களுக்கு பசிக்குதென்று அவர்கள் சொல்லவில்லை. அவர் பார்க்கிறார். இன்றைக்கும் இந்த உலகத்திலே நீ பசியோடு, வேதனையோடு, துன்பத்தோடு இருக்கிறதை அவர் பார்க்கிறார். நீ கேட்க தேவையில்லை. அவருக்கு தெரியும். என்றால் நீ அவரை தேடி வந்திருக்கிறாய். அந்த ஜனங்கள், அந்த நாட்களே திரளான ஜனங்கள் கூடி வந்திருந்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு வந்திருந்தார்கள். வனாந்தரமான ஒரு இடத்துக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் பசியோடு போகக்கூடாது. பார்க்கிறார். அவர் என்ன செய்கிறார்? உடனே அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பவர் முற்படுகிறார். ஹல்லேலூயா. 5000 பேருக்கு மேலே இருந்தார்கள் புருஷர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தனை பேருக்கும் எப்படி சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று முடியுமோ என்று சீடர்கள் தடுமாறினார்கள். ஆனால் இயேசுவோ அவர்கள் அத்தனை பேரும் திருப்தியாய் சாப்பிட்டு 12 கூட நிறைய எடுத்துக்கொண்டு போனார்கள் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உன்னுடைய பற்றாக்குறையிலே தேவன் உன்னை பட்டினியாய் அனுப்பிவிட மாட்டார். யாரை தேடி வந்திருக்கிறாய் என்பதுதான் முக்கியம். இயேசுவை தேடி வந்திருக்கிறாயா? இயேசுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறாயா? இயேசுடைய வார்த்தையை கேட்க தாகமாய் இருக்கிறாயா? ஆண்டவர் உன்னை தாகத்தோடு அனுப்பிவிட மாட்டார். உன்னை பசியோடு அவர் அனுப்பிவிட மாட்டார். உன்னை போஷித்து உன்னை அனுப்புவதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் இந்த நாளும் நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் போய் ஏதோ பெரிய பெரிய கோழிக்கறி, இறைச்சிக்கறி, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி எல்லாம் சாப்பிட்டேன். அப்படி இல்லை சகோதரா. நாங்கள் சாப்பிட்டது சாம்பார் சோறும், மற்றது ஒரு நாள் தக்காளி, ஏதோ தக்காளி புளி தக்காளி சாப்பாடு, ஏதோ சாதமோ இன்னும், இதுதான் சாப்பாடு இந்த நாட்களிலே. பிறகு ஒரு நாள் எனக்கு சரியாக பசி, ஏதாவது வேண்டி சாப்பிட வேண்டும் என்று கொஞ்சம் அதோட கதைச்சி ஒரு கடைக்கு போய் இது KFC வாங்கி சாப்பிட்டோம். ஹல்லேலூயா. சாப்பிடுவதற்கு நான் அங்கு போகவில்லை. ஹல்லேலூயா. நான் போனது தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஒரு வேலை செய்வதற்கு. அவர்கள் எப்படியாக அவர்கள் செயல்படுகிறார்கள், எவ்விதமாக அந்த இவ்வளவு 10,000 ஆத்துமாக்களை கொண்ட ஊழியர்கள் கூட தங்களை ஒரு பாஸ்டர் என்று அவர்கள் சொல்லவே இல்லை. ஆச்சரியமாக இருந்தது. அதனால் நானும் சொல்லவில்லை. நான் நினைக்கிறேன் அங்கே போனதுக்குள்ளே குறைந்த மக்கள் உள்ள ஒரு பாஸ்டர் நானாக தான் இருப்பேன் என்று. ஹல்லேலூயா. அவ்வளவு திறனான பாஸ்டர்கள் மத்தியில் என்னை அவர்கள் அங்கீகரித்து எனக்கான ஒரு சிறிய லைசன்ஸையும் தந்து என்னை அனுப்பினார்கள். அன்பான தேவச்சனமே, கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டால், கர்த்தர் ஒரு மனிதனை அழைத்தால், அவர் நிச்சயமாய் சகல அதிகாரங்களையும் அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலே ஒருவன் வந்தால் அவனை பசியோடு தேவன் அனுப்பிவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாய் அவருக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுப்பார். இது அவரை தேடி வந்த 2வது மக்களை நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது நான் ஒரு 3வது மக்களை நாங்கள் பார்ப்போம். 3வது மக்களை பார்ப்போம். நேரம் அரமணத்தியால் மெசேஜ் கொடுக்கலாம்னு அன்றைக்கு யோசித்து வந்திருக்கிறேன். லூக்காவிலே 5:15 வாசிப்போம். லூக்காவிலே 5:15 வாசிப்போம். 5:15 லூக்காவிலே. அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று. அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரவிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கு, அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சவுக்கியம் அடைவதற்கும் அவர்கள் கூடி வந்தார்கள். ஹல்லேலூயா. திரளான ஜனங்கள் அவருடைய இடத்திலே விடுதலை பெறுவதற்காக, சவுக்கியம் அடைவதற்காக, மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்காக, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவரிடத்திலே வந்தார்கள். முதலாவது பார்த்த மனிதன் கை சும்புனவனாயிருந்தான். மற்றவர்கள் அவன் குணமாவதை மற்றவர்கள் விரும்பவில்லை. ஆனால் இயேசு அவனை தான் பார்த்தார். 2வது மக்கள் வந்திருக்கிறார்கள் வார்த்தையை கேட்க. அவர்கள் வழியிலே சோர்ந்து போகக்கூடாது என்று நினைத்து ஆகாரம் கொடுத்து அனுப்புகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு அன்பு இதயம் கொண்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
இங்கே வந்து இந்த அப்படியா திரளான கீர்த்தி அங்கே பரப்பும் ஆக எத்தனையோ மக்களுக்கு இது அறியப்பட்ட போது அதை அவர் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, அவர்கள் பிணிகளை நீக்கி அவர் குணத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு ஒரு அழகான ஆண்டவர்! இன்றைக்கு திருச்சபையிலே போகின்ற எங்களுடைய வாழ்க்கையை அவர் பார்க்கிறார். இன்றைக்கு இந்த யூடியூப்பின் வழியாய் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை அவர் பார்க்கிறார். நீ யாரை நோக்கி பார்க்கிறீர்கள்? ஒரு சபைக்கு ஒரு மேய்ப்பன் தான். 10 மேய்ப்பன் ஒரு சபையிலே ஆடுகளை நடத்த முடியாது. ஒரு கதையை சொன்னார்கள். அங்கே ஒரு ஊழியக்காரர் ஒரு கதை சொன்னார். ஆடுகள், ஆயிரக்கணக்கான ஆடுகளை கொண்டு போய் எல்லா மேய்ப்பர்களும், பல மேய்ப்பர்கள் பல இடங்களிலிருந்து, அந்த கிராமங்களிலே, லண்டனிலே பல கிராமங்களிலே இருந்து ஆடுகளை எல்லாம் கொண்டு போய் ஒரு மலையிலே விடுவார்கள். விட்டுட்டு அந்த மேய்ப்பர்கள் அங்கங்கிருந்து அவர்கள் கதைத்து கொண்டிருப்பார்களாம். அந்த ஆடுகள் எல்லாம் மேய்ச்சலை காணும். நல்ல மேய்ச்சல் இடத்திலே விட்டு நல்ல தண்ணீர் அண்டையிலே, அதான் அந்த மேய்ப்பன் சொல்லுகிறான், புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே விடுகிறான். அவன் கொண்டே விட்டு எல்லாம் முடிந்தது பின்பதாக அந்த ஆடுகளை அவர்கள் திரும்ப அழைத்து செல்ல வேண்டும். எல்லா ஆடுகளும் ஒன்றாக மேய்ந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் ஒன்றுக்கொன்று அங்கே கலந்து ஒன்றொன்றாய் எல்லாம் சேர்ந்து விட்டது. ஒரு 10,000 ஆடு இருக்கும் என்று சொன்னார்கள். மேய்ப்பன் திடீரென்று மாலை வேளையாகிறது, ஆடுகளை அழைத்து கொண்டு போக வேண்டும். ஏதோ அவன் அந்த ஆடுகளுக்கு விளங்குற மாதிரி ஒரு சத்தத்தை அவன் போடுகிறான். அவ்வளவு ஆடுகளும் அவ்வளவு மேய்ப்பனிடத்திலும் தனியாக பிரிந்து அவைகள் கடந்து போகின்றன. ஹல்லேலூயா! ஏனென்றால் அந்த ஒவ்வொரு ஆடுகளை மேய்ப்பதற்கு யாரை தேவன் நியமித்திருக்கிறாரோ அவன்தான் அந்த ஆடுகளை மேய்க்க முடியும். ஹல்லேலூயா! அந்த ஆடுகளின் சத்தத்திற்கு, அதான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், என்னுடைய ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். ஹல்லேலூயா! அவருடைய சத்தத்திற்கு யார் செவி கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய ஆடுகள். ஹல்லேலூயா! ஒவ்வொரு மேய்ப்பனுக்கும், ஒரு மேய்ப்பனுக்குத்தான் ஒரு கூட்ட ஆட்டை ஒரு இடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் கொண்டு போய் அதை அடைப்பான். அடுத்த நாள் அதே விதமாக அவன் அழைத்து கொண்டு போவான். எல்லா ஆடுகளும் ஒன்றாய் மேயும். ஆனால் ஒரு ஆடு கூட மற்றவனுடைய ஆடு இங்கே வராது. ஏனென்றால் அந்த மேய்ப்பனுக்கு கொடுக்கப்பட்ட ஆடு அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை அது அறிந்திருக்கபடியால் அவனுக்கு பின் செல்லுகின்றது. ஹல்லேலூயா! இதுதான் உண்மையான திருச்சபை. இப்போ இயேசு இந்த திரளான ஜனங்களை அவர் பின் சென்றார்கள். திரளான ஜனங்கள் இயேசுவை பின் நடந்து கொண்டு வந்தார்கள். அவருடைய தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். இவர் நல்ல மேய்ப்பன் என்பதை அவர்கள் அறிந்தார்கள். அந்த நல்ல மேய்ப்பனாக அவர் இருந்தபடினாலே ஆண்டவராகிய தேவனை பின்னோக்கி அந்த ஜனங்கள் சென்றார்கள். அந்த ஜனங்கள் ஆரோக்கியம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா! மறந்து போக வேண்டாம். நாங்கள் ஒரு மந்தை ஒரு மேய்ப்பனோடு இருக்க வேண்டும். ஒரு மரமாக இருந்தால் கூட அதையும் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். ஒரு இடத்திலே நாட்டப்பட்ட மரம்தான் நிறைந்த கனிகளை கொடுக்கும். ஹல்லேலூயா! என்னுடைய ஆடுகள் பலது சிதறி போய்விட்டன. மேய்ப்பனை வெட்டும்போது ஆடுகள் சிதறி போனது. ஆனால் அந்த ஆடுகள் இன்னும் வழி தப்பித்தான் போய் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா! மேய்ப்பனுடைய சத்தம் அவர்களுக்கு கேட்கவில்லை. ஹல்லேலூயா! கேட்டிருந்தால் எல்லா ஆடுகளும் வந்திருக்கும். ஹல்லேலூயா! ஏனென்றால் யாரும் அந்த ஆடை சரியான முறையில் நடத்த முடியாது. அது எனக்கு தெரியும். ஏனென்றால் ஆடு மேய்த்தவனுக்குத்தான் அந்த ஆடு இந்த சத்தத்தை கேட்டால், இந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை அந்த ஆடு கேட்க வேண்டும். வேறு எங்கும் போய் அது திரளாய் வளர்ந்து பெரிய ஒரு ஆச்சரியமான வளர்ச்சி அது வர முடியாது. ஹல்லேலூயா! ஏனென்றால் நாட்டப்பட்ட இடத்திலே நிற்கும் போது தான் அது செழித்திருக்கும். ஹல்லேலூயா! வேணுமென்றால் ஒரு 5 ஆண்டுகள் நீங்கள் திரும்பி பார்த்து கொண்டிருங்கள், என்ன நடக்கப் போகிறது என்பதை தேவன் உங்களுக்கு காண்பிப்பார். ஹல்லேலூயா! ஆடுகள் நிச்சயமாக இந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கும். இன்னும் ஒரு வசனத்தை நாங்கள் பார்ப்போம். இன்னும் ஒரு ஆண்டவர் செய்த இன்னொரு அற்புதமான காரியத்தை இப்பொழுது நாங்கள் லூக்கா 8:2-3 வாசிப்போம். 8:2-3.
வாசி. லூக்கா அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் லூக்கா 8:2-3 பின்பு அவர் பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை குறித்து பிரசங்கித்து வந்தார். பின் 12 அவருடனே கூட இருந்தார்கள். இப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? ராஜ்யத்தை குறித்ததான செய்தி. நான் பேசுகிறது ராஜ்யத்தை குறித்தது. இந்த ராஜ்யத்திலே, இந்த இயேசுவின் ராஜ்யத்திலே இருக்கிறவர்கள் ஒருபோதும் ஒரு நாளும் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. பரலோக ராஜ்யத்திலே எப்படியாக ஆண்டவர் தன்னுடைய தூதர்களோடு இருந்து வாழ்கின்றாரோ அதைவிட மேன்மையான ஒரு வாழ்க்கையை இந்த பூமியிலே தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார். ஏனென்றால் அவர் ஐஸ்வர்ய சம்பந்தராயிருக்கிறார். அவர் ஆசீர்வதித்தால் ஒருவராலும் தடைக்க முடியாது. அவர் ஐஸ்வர்யத்தை தந்தால் அதோடு ஒரு நாளும் வேதனை கூடாது. ஐஸ்வர்யம் இருக்கு, ஆனால் வேதனையோடு இருக்கும். அவர் தந்தால் அப்படி இருக்காது. வேதம் சொல்லுகிறது. சகோதரனே, சகோதரி, இயேசு என்ன செய்கிறார்? அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில இஸ்திரிகளும் 7 பிசாசுகள் நீங்கின மதலினா மரியாளும் எனப்பட்ட மரியாளும் அங்கே இருக்கிறார். இவர்கள் என்ன செய்தார்கள்? கவனமாய் கவனியுங்கள். இது முக்கியமாய் கவனிக்க வேண்டிய காரியம். விடுதலை பெற்றவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை கவனிக்க வேண்டும். இந்த இடத்துல தான் உங்களுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். சிலர் அதை மறந்து போகிறோம். ஆண்டவரிடத்தில் இலவசமாக நாம் விடுதலையை வேண்டிக் கொண்டு போய்விட முடியாது. ஆனால் நீங்களும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. வாசியுங்கள் என்ன இருக்கிறது என்பதை. ஏரோதின் காரியக்காரனான சூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். ஹல்லேலூயா. தங்களுடைய ஆஸ்திகளால் இதில் வந்த ஏரோதின் காரியக்காரன் அவன் பெரிய கோடீஸ்வரனுடைய மனைவி. அவள் ஆண்டவரால் விடுதலை பெற்றவள். தன்னுடைய ஆஸ்தியினாலே, தனக்கு இருந்த ஆஸ்தியினாலே, தன்னுடைய பொருட்களாலே அவள் இயேசுவுக்கு பின் சென்று ஊழியம் செய்கிறாள். மதலேனா மரியாள், அவள் எவ்வளவோ விலையுயர்ந்த தைலத்தை கொண்டு இயேசுவுக்கு ஊற்றினாள். 7 பிசாசு நீங்கின மதலேனா மரியாளை தான் இயேசு முதலாவது சந்தித்தார். எப்படி சந்தித்தார்? இங்கே இயேசுவுக்கு தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்தார்கள். ஹல்லேலூயா. அப்ப 3 விதமான 4 விதமான கூட்ட மக்களை நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது சும்முன கையுடைய மனிதன். இரண்டாவதாக நாங்கள் அங்கே பார்க்கிறோம், அங்கே பசியோடு வந்த மனிதர்கள், நோயோடு வந்த மனிதர்கள் விடுதலையாக்கினார். நோயோடு விடுதலையாக்கப்பட்ட அந்த பட்டணங்களில் தோறும் அவர் ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கொண்டு வந்தபோது 12 அவரோடு கூட இருந்தார்கள். பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீங்கின குணவாகின சில இஸ்திரிகளும் 7 பிசாசுகள் நீங்கின மதலேனா மரியா எனப்பட்ட மரியாளும் அங்கே இருக்கிறார்கள். அங்கே மற்றும் ஏரோதின் காரியக்காரியான கூசாவின் மனைவியாக யோனாலும் இருக்கிறார். இப்படி எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? தங்கள் ஆஸ்திகளாலே அவர்களுக்கு, யாருக்கு? இந்த இயேசுவுக்கும் அந்த சீசர்களுக்கும் தங்களுடைய ஆஸ்திகளினாலே உதவி செய்து கொண்டு வருகிறார்கள். ஹல்லேலூயா. அன்பான தேவஜனமே, தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்றும் நாம் விதைக்கும் போது நாங்கள் பெற்ற நன்மைகள் எத்தனையோ கோடி வேண்டும். எங்களை சுகப்படுத்துவதென்றால், இலங்கையில் இருந்த ஒரு வியாதியை குணப்படுத்துவதென்றால் எத்தனையோ லட்சங்களை கொடுத்து ஆஸ்பத்திரியிலே நாம் செலவழித்து, பணத்தை செலவழித்து குணமாக்க வேண்டும். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவோ உன்னை குணப்படுத்துகிறார், உன்னை சுகம் கொடுக்கிறார், உனக்கு ஆரோக்கியம் கொடுக்கிறார். அவர்கள் தங்களுடைய ஆஸ்திகளை கொண்டு வந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. சகல பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்து உண்ணபோது அவர் உவமையாய் சொல்லுகிறார். அப்பொழுதுதான் இந்த விதைக்கிற கதையை சொல்லுகிறார் ஆண்டவர். இவர்கள் ஆஸ்தியால் ஊழியம் செய்து வரும்போது அவர் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்க, அவர் மனிதன் விதைக்க புறப்பட்டான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. விதைக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே விதையுங்கள். தேவ ராஜ்யத்துக்கென்று விதையுங்கள். நிச்சயமாக ஆசீர்வாதம் சுழண்டு வரும். ஆசீர்வாதத்தை அள்ளி தருவார் தேவன். ஹல்லேலூயா.
அதை அனுபவித்தவன் நான் ஒருபோதும் தியங்குவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை. ஏனென்றால் என்னுடைய ஆஸ்தி எல்லாம் அவருடையது. நான் ஜீவனோடு இருந்து நாவிலே சுவாசத்தை கொடுத்தவர் அவர், எனக்கு ஜீவனை கொடுத்தவர் அவர். தாயின் கருவிலே என்னை உருவாக்கி தாயின் வயிற்றிலிருந்து காப்பாற்றி என்னை எடுத்து நடக்க வைத்து இந்த உலகத்திலே என்னை ஒரு மனிதனாக கொண்டு வந்து இந்த உலகத்திலே வந்து இந்த நோர்வே தேசத்திலே கொண்டு வந்து விட்டவர் அவர். அவருக்கு இல்லாமல் வேறு யாருக்கு? ஹல்லேலூயா. நான் வைத்திருக்கிறது யாருக்கு? அவருக்கு இல்லாமல் எனக்கு என்னத்திற்கு? ஹல்லேலூயா. இதைதான் அவர்கள் செய்தார்கள். இது 4வது கூட்ட மக்களாக இருக்கிறது. கர்த்தராகிய தேவன் இதில் இந்த விதைக்கப்பட்ட கதைகள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால் அப்படியே இன்றைக்கு விதைக்கிற விதையை நான் கவனமாக கவனியுங்கள். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவராக இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து இரட்சிக்கப்படாதபடி பிசாசானவன் வந்து அந்த வசனத்தை அவர்கள் இதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை கவனமாய் கவனியுங்கள். இந்த வசனம்தான் உங்களுடைய வாழ்க்கையை வாழ வைக்குமே இல்லாமல் என்னால் ஒரு மனிதனை கூட காப்பாற்ற முடியாது. ஹல்லேலூயா. இயேசு நினைத்தார் என்றால் எது வேண்டும் என்றாலும் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வர முடியும். ஹல்லேலூயா. அதற்காக தான் எங்களை அவர் ஊழியக்காரராக அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் இதை இந்த உலகத்துக்கு சொல்லி வருகிறோம். இன்னொரு 5 நிமிடம் இருக்குதா எனக்கு தெரிகிறது. இன்னொரு வசனத்தை நான் சொல்லி இதை முடித்துக்கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஏனென்றால் உங்களுடைய கடைசியாக மார்க்கு 3:6 வாசிப்போம். மார்க்கு 3:6. உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியரோடே கூட ஆலோசனை பண்ணினார்கள். பாருங்க, இவர் இவ்வளவெல்லாம் நன்மை செய்து கொண்டிருக்கிறார். அங்கே பின் சென்று எத்தனையோ 1000 லட்சம் கணக்கான மக்கள் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த பரிசேயர் ஒரு ஊழியக்காரனை, இவன் நல்லா வரக்கூடாது, இவனை விடக்கூடாது பூமியிலே என்று அவர்கள் ஒரு ஏரோது என்ற ஒரு ராஜாவோடு சேர்ந்து ஆலோசனை பண்ணார். ஹல்லேலூயா. நன்மை செய்யும் போது சகோதர சகோதரியே, உம்முள் வாழ்க்கையிலும் உன்னை அழிப்பதற்கு பிசாசு வகை தேடுவான். ஹல்லேலூயா. கலங்கி போகாதீர்கள். ஒருபோதும் ஒருவரும் உங்களை தொடவும் முடியாது. தொட்டு அவர்களோ இந்த பூமியிலே அவர் உங்களை காப்பாற்றாமல் விடவும் மாட்டார். ஹல்லேலூயா. அவர் காக்க அவர்களை பற்றியே சிந்திக்கவில்லை. அவர்கள் கொலை செய்ய அங்கே ஆண்டவருக்கு தெரியும், எல்லாம் தெரியும், அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறது, வகை தேடுகிறார்கள். ஆனால் அவர் தன்வேலையை ராஜ்யத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய ஆடுகளுக்காக பரிதவிக்கிறவராக இருக்கிறார். கடைசியாக இன்னொரு வசனம் 5 யோவான் 5:16-18 வாசித்து நாங்கள் முடித்துக்கொள்வோம். சற்று தியானித்து பாருங்கள். ஆண்டவராக சொல்லுகிற அந்த வார்த்தைகளை கவனமாய் கேட்டு அதன்படி வாழ நாம் முற்படுவோம். அவர் ஓய்வு நாள் 5:16-18 வரைக்கும் இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அப்படியே செய்கிறார். ஹல்லேலூயா. பிதா எதை எங்களுக்கு சொல்லியிருக்காரோ அதை அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அதை மாத்திரம்தான் நாங்கள் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு மேலே நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது என்பது தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகின்ற முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிதா சொல்லாத ஒன்றை, ஆண்டவர் சொல்லாத ஒரு வசனத்தை, ஆண்டவர் சொல்லாத ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. அவர் செய்யாத ஒன்றை என்னால் செய்ய முடியாது.
அவர் எதை சொல்லுகிறாரோ, அவர் எதை செய்ய சொல்லுகிறாரோ அதை நாங்கள் செய்தால் ஒருபோதும் நாம் தளர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. ஆனால் அப்படினாலே ஒரு மேய்ப்பன் ஒரு திருச்சபை. ஹல்லேலூயா. ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். நாட்டப்பட்ட இடத்துல இருந்தால் அந்த மரமானது நிறைந்த கனிகளை கொடுக்கும். ஹல்லேலூயா. ஏனென்றால் மற்றவர்கள் தோட்டக்காரர் இல்லாததினாலே ஒரு நாள் ஒரு பிரச்சனை வரும்போது அவர்கள் எல்லாரும் ஓடி போய் விடுவார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையில் அதை நான் காணக்கூடியதாக இருந்தது. அன்பான தேவஜனமே, ஒருவரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வேளைகளிலும், ஒவ்வொரு நேரங்களிலும், ஒவ்வொரு துன்பங்களிலும் விடுதலை செய்ய அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஆமென். எழுந்து ஜெபம் பண்ணுவோம். நாளிலே கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த தேவ ஆவியானவரை இந்த உலகத்துக்கு பெந்திக்கோஸ்து என்னும் நாளிலே நீர் அனுப்பினீர் என்று ஆண்டவரை நாங்கள் வாசிக்கிறோம். அதை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதே பரிசுத்த ஆவியின் வல்லமை எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ விரும்புகிறீர். மாமிசமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று நீ சொல்லியிருக்கிறீர். இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே, இந்த யூடியூபினூடாகவும் ஆண்டவரே எங்கள் சந்நிதியிலும் நன்று ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே ஆண்டவரே அவர்களை நிறைத்து, ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து, அவருடைய எல்லைகளை பெரிதாக்கி உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் நான் சொல்லிக்கிறேன். ஆண்டவரே, பிதா சொல்வதை எதுவோ குமாரன் அதை இந்த பூமியிலே சொன்னார். குமாரன் சொல்லி எழுதி வைத்தது எதுவோ அதை நாம் இந்த மக்களுக்கு சொல்லுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களை அனுப்பினீர் என்றும் உம்மால் இதெல்லாம் ஆயிற்று என்றும் இந்த தேசங்களும் இந்த மக்களும் காணும்படியாய் உம்முடைய அற்புத அடையாளங்களோடு இந்த திருச்சபையானது கட்டி எழுப்பப்படுகின்ற நாட்களுக்குள் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். யாரென்றாலும் சரி, எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, எப்படி வேதனையோடு இருந்தாலும் சரி, இயேசு உங்களை குணமாக்குவார் என்று நீங்கள் விசுவசித்தால் இந்த இடத்தில் வாருங்கள். உங்களுக்கு நிச்சயமான சுகத்தையும் விடுதலையையும் ஆரோக்கியத்தையும் தேவன் தர வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை துன்பங்கள், கடன், வேதனை, துன்பங்களிலே நீங்கள் மடிந்து போய் கொண்டிருக்கலாம். கடன் வேதனையிலே நீங்கள் துடித்துக் கொண்டிருக்கலாம். இந்த இடத்திற்கு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை தேவன் மாற்ற வல்லவராயிருக்கிறார். உங்கள் கடன் பிரச்சனைகளை அவர் தீர்க்க வல்லவராயிருக்கிறார். அதற்கான வழிகளை உண்டு பண்ண தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உங்களை ஒருபோதும் ஒரு நாளும் ஒரு துன்பமும் அணுகாதபடி அவர் உங்களை காக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவராக இயேசுவிடத்தில் வாருங்கள். அவரை நான் தொட்டால் குணமாவேன், அவரிடத்தில் வந்தால் நான் சுகப்படுவேன், அவர் என்னை குணமாக்குவார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என் எல்லையை பெரிதாக்குவார் என்று ஒரு விசை உங்கள் இதயத்திலே நீங்கள் விசுவசித்தால் இந்த இடத்துக்கு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆனால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நான் விசுவாசிப்பதனால நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். திரளான ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள். அவர் விடுதலை தருவார் என்று நம்பி வந்தார்கள். அவர் விடுதலையை கொடுத்து அனுப்புறதை நாங்கள் இந்த வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கும் அதே அற்புதம், அதே வல்லமை, அதே கிரிகைகளை செய்ய ஆண்டவராக இயேசு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாய் தவித்துக் கொண்டிருந்தால் வாருங்கள், இந்த இடத்திலே வந்து எங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை உயர்த்துவோம். அவருடைய நாமம் பூமி எங்கும் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரையே சோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நன்மையையும் ஒருபோதும் மறவாதே. ஏனென்றால் உன் அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னிக்கிறார், உன் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்குகிறார், உன்னை அழிவுக்கு அவர் விலக்கி உன்னை மீட்கிறார். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உனக்கு அவர் முடிசூட்டுகிறார். நன்மையினால் உன் வாயை அவர் திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமமாய் உன்னுடைய வயதை அவர் வாழ வயதாய் மாற்றுகிறார். ஒடுக்கப்பட்டிருக்கிற யாவருக்கும் அவர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் என்பதே ஆமேன் என்று சொல்லுவோம். ஆமேன், ஆமேன். அந்த பிதாவினுடைய அன்பும் தேவகுமாருடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே என்று வந்த நாள் அந்த ஐக்கியம், அன்னோன்யம், அன்பு எங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன். ஒருவரை கரங்களை கொடுத்து மகிழ்ச்சியோடு இன்றைய நாளிலே கடந்து சென்று வருவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன், ஆமேன். போஜனம் இல்லை.
கொஞ்சம்